ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் வச்சு ஒரு புலாவ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாங்க. இது நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஃப்ளேவரபுளாக இருக்கும், நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் புதினா கொத்தமல்லியும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் எடுத்துக்கோங்க, குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். இதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கூட பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டுக்கோங்க. அன்னாசிப்பூ, இது மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுக்கோங்க. சோம்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளி இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சோயா நான் நிறையவே சேர்த்துருக்கேங்க. சோயா உடம்புக்கு நிறைய ப்ரோட்டீன் சத்து வேணும். நான் தனியாக ரெடி பண்ணல, அதனால் சாதத்துக்கூடயே நான் நிறைய சேர்த்துருக்கேன். ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த சோயா புலாவு. இப்போது நம்ம இந்த காய்கறி எல்லாம் போட்டுச்சுங்க. லாஸ்ட்டாக இந்த மல்லி நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, அது போட்டுக்கோங்க. புதினா மல்லியும் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா கிளறணுங்க. இதை நல்லா கிளறி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள், இது கொஞ்சம் கரம் மசாலா தூள் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கிண்டிக்குங்க. இது நல்லா கிண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த இது நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்பேங்க. கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை 3 வச்சும் பிரியாணிக்கு மசாலா அரைச்சி வச்சுருப்பேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது நான் ஒரு 3 டம்ளர், சின்ன டம்ளரில் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். 1க்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் விசில் விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இது நமக்கு இது ஒரு கிண்டிக்குங்க. உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக ரொம்ப கசந்துடக்கூடாது. அதனால் உப்பு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இது ஒரு கிண்டிட்டு நான் விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுக்க போகிறேங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் வெங்காயமும், லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கொஞ்சம் அந்த இது கேஷ்யூ நட்டு, அதான் முந்திரி அது போட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச் கொடுத்துருங்க. நல்லாயிருக்கும். இப்போ சாதம் குழையாமல் இருக்கிறதுக்காக மாற்றி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க குக்கர்லேருந்து. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் குழையாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த ஆனியன் ஃப்ரை பண்ண ஆனியனும் கேஷ்யூ நட்டும் போட்டோம், முந்திரி பருப்பும். அவ்வளோதாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனியன் ரைத்தாவோடு வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு